ஆனா இந்த கேஸ் வந்து எதோட ஒப்பிடுறதுன்னே தெரியல. நிஜமா உங்களுக்கு சொன்னா கர்நாடகத்துல நிறைய பேர் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு 33 வயசு. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுனாலும் அவர் கடந்த 10-12 வருஷமா இதே தான் பண்ணிருக்காரு. 3000 பெண்களோட அவர் உறவு வச்சிருக்காரு. கணக்கு போட்டா கூட ஒரு 3000 நாட்கள் அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 வருஷம். இதை தவிர வேற எந்த வேலையும் அவர் செய்யல. நிறைய பேரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க கூட, போலீஸ் 2 பேர் எஸ்ஐ பெண்கள் ஒரு உடல் உறவு வச்சிருக்காரு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்த ஒரு கமிஷனர் கூட ஒரு உடல் உறவு வச்சிருக்காரு. இந்த வீடியோல 45, 50, 55 வயசுக்கு மேற்பட்ட பெண்களையும் கூட அபியூஸ் பண்ணிருக்கிற வீடியோகள் எல்லாம் அதுல ஒருத்தர் நேத்து வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. HD ரேவண்ணா மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணி, நான் அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருந்தேன். அந்த வீட்டுல 6 பேர் பெண்கள் வேலையில இருக்காங்க. 6 பேருக்கு மேலும் இந்த மாதிரி தான் அபியூஸ் பண்ணிருக்காங்க. அப்பனும் அபியூஸ் பண்ணிருக்கான், மகனும் அபியூஸ் பண்ணிருக்கான். நான் சமையல் ரூம்ல வேலை செய்யும் போது அப்ப வந்து பின்னால வந்து இடுப்ப கிள்ளுவான். பிரஜ்வல் ரேவண்ணாவும் என்ன கையை பிடிச்சி இழுத்து கட்டர்ல தள்ளி விட்டு மேல வந்து விடுவாரு. இது அபியூஸ் தான். இல்லாம வீடியோ கால் பண்ணி என்ன தப்பா பேசுவாங்க. என் பொண்ணோட நம்பர் வாங்கி அவளுக்குட்டி இந்த மாதிரி பேசியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட வயசு வந்து 47 சார். பிரஜ்வல் ரேவண்ணா வயசு 33. தன்னோட அம்மா வயசுல இருக்கிற பெண்கள் கூட இவங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா மேல மட்டும் எஃப்ஐஆர் ஆகல. நேத்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து A1 வந்து பிரஜ்வல் ரேவண்ணா அப்பா HD ரேவண்ணா அப்பா மகன் 2 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. மகனை வந்து அடிப்படை உறுப்பினர் இதுல இருந்து நீக்கிட்டீங்க. அப்பனை எப்ப நீக்குவீங்க? அப்புறம் அவரை எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க? பையன் தான் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டு, அப்பா இங்கதான் இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணலாமே. இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தன் ஒரு 1500ல இருந்து 2000 பெண்கள் சார், நீங்க பிலீவ் பண்ண முடியாது. இத்தனை வீடியோக்களையும் ஏத்தி ஹாசன்ல அதிக ஜனம் புழங்குற இடம் இருக்கும். இந்த ஸ்டேடியம், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடத்துல சும்மா ரோட்ல தூக்கி எரிஞ்சிட்டு போயிருக்கு. இதுல பிரஜ்வல் ரேவண்ணா எவ்வளவு பெரிய அக்யூஸ்டோ, இந்த பென் டிரைவை வந்து எல்லா பக்கமும் சர்க்குலேட் பண்ணவும் அவ்வளவே பெரிய அக்யூஸ்ட். ஏன்னா வீடியோக்களை நீங்க சர்க்குலேட் பண்றது மூலியமா லாஸ்ட் 2-3 நாள்ல குறைஞ்சது 5 பேர் பெண்கள் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னா, அவரு என்னென்ன இந்த செக்ஷுவல் வீடியோல இன்வால்வ் ஆயிருக்காரு, அவரை மூஞ்சி தெரியாத மாதிரி பெண்களோட முகம் ரொம்ப நீட்டா தெரியுற மாதிரி வீடியோ எடுத்து வச்சு, இந்த வீடியோலயும் பிரஜ்வல் ரேவண்ணா ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகுது. கடூர் SI கூட சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. அவரோட வீட்டுக்காரர் கூட சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் எங்களோட வீடியோ எங்க வெளியே வந்துருமோ அப்படின்னு மொத்த குடும்பமே இப்போ பயத்துல இருக்கு. அந்த கட்சியை சார்ந்த பெண்கள் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? இவங்களோட வைஃப், அவங்க பொண்ணுங்க, இவங்களோடய ஒரு கட்சி ஆளுங்களே பாதிக்கப்பட்டிருந்தாலும் சும்மா இருக்கு. தமிழ்நாடு தான் இதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. பிஜேபின்னா பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு. தமிழ்நாடு பிஜேபி ஜல்சா பார்ட்டியோட லீடர்ஸ்க்கும் குறைஞ்சவங்க ஒண்ணும் கர்நாடகால கிடையாது. ஏன்னா கர்நாடகால இவருக்கு முன்னையே KT ராகவன் மாட்டினாரு தமிழ்நாட்டில். இந்த மாதிரி கர்நாடகா பிஜேபியும் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. பட்டியை நான் சொல்லிட்டு போனா உங்க இன்டர்வியூ முடிய வரைக்கும் சொல்லலாம். ஆனா இந்த இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நாங்க இருக்கிறதே இந்துக்கள் காவலர்கள், இந்து பெண்கள், நாங்க மானத்தை காப்பாற்றுவோம், பெண்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்ற பிஜேபி கட்சியா இருக்கட்டும், பிஜேபி லீடரா இருக்கட்டும், அவங்களோட ஹெட் குவார்டரான மோடியா இருக்கட்டும், இதை பத்தி இதுவரைக்கும் பேசல. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாட்டையே உலுக்குகின்ற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது பிரஜ்வால் ரேவண்ணாவினுடைய பாலியல் வன்கொடுமைகள், அந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்றது. அதாவது பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கின்ற JDS கட்சி, அதாவது முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவரின் பேரனும் முன்னாள் முதல்வர் குமாரசாமி அவருடைய சகோதரர் மகனுமான பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வெளியாகி இருக்கிறது. இது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக சுதந்திர ஊடகவியலாளர், கர்நாடகாவை சார்ந்த பத்திரிகையாளர் அசோக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், பிரஜ்வால் ரேவண்ணா அவர் ஜெர்மனி தப்பி போயிட்டாரு கர்நாடகாவை விட்டு அப்படின்ற செய்தி பத்திரிகைகளில் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது. இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, ரேவண்ணா பிரஜ்வால் ரேவண்ணா எப்படியெல்லாம் பெண்களை அபியூஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம நேயர்களுக்காக விளக்குங்க சார். சார், பிரஜ்வல் ரேவண்ணா இருக்கிறது வந்து ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்படின்னா ஒக்கலிகாவோட ஓட் ஷேர் அதிகம்.
இந்த ஹாசன் மண்டியாங்கிற 2 டிஸ்ட்ரிக்ட், என்ன இது ட்வின் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. அதாவது 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து ஒக்கலிகா கேஸ்ட் ஓட்டு வந்து ரொம்ப அதிகம். நீங்க கே.எஸ். ரவிக்குமார் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த நாட்டாம படம் சில ஃபியூடலிஸ்டான சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. அதாவது ஜமீன்தாரு இந்த மாதிரி, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆமா. இருக்கிற அங்க வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ யாரு தோக்குறாங்களோ அதை டிசைட் பண்றது வந்து ஒக்கலிகா ஓட்டு. அந்த கேஸ்டே வந்து ஒரு ஒரு மாதிரி நாங்க தான் மேல், எங்களுக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு இது. அங்க அங்கிருந்து வந்தவர் தான் தேவேகவுடா, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம், எக்ஸ் சிஎம் குமாரசுவாமி இருக்கலாம். அதே மாதிரியான மென்டாலிட்டி மைண்ட் செட்ல உள்ள ஆளு. அவங்க பசங்களுக்கிட்ட இருந்து, அதாவது அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிட்ட இருந்து நீங்க ரொம்ப ஸ்பெஷலா எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அப்பா அவங்க தாத்தா செஞ்ச அந்த ஜமீன்தாரு அந்த மைண்ட் செட்டை விட்டு அவங்க இன்னும் வரல. உண்மையில சொல்லணும்னா கடந்த 4-5 வருஷமாவே இந்த விஷயம் அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான். இது ஒண்ணும் புது விஷயம் கிடையாது. 4-5 வருஷமாவே ரேவண்ணா, பிரஜ்வல் ரேவண்ணா இந்த மாதிரி வேற வேற கேஸ்ல ஈடுபட்டிருக்காரு. நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு வர வேலைக்காரர்கிட்ட கூட அவங்க இந்த மாதிரியான செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கர்நாடகால அங்கங்க அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான். இத பத்தி லாஸ்ட் டிசம்பர்ல வந்து ராஜேகவுடா அப்படின்னு சொல்ற லோக்கல் பிஜேபியோட லீடரு அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அமித்ஷாவுக்கு அப்புறம் இங்க ஸ்டேட் பிரசிடென்ட் பிஒய் விஜயேந்திரா அப்படின்னு அவருக்கு ஒரு லெட்டரை எழுதுறாரு. இந்த மாதிரி ரேவண்ணா 3000 விஜயேந்திரா எடியூரப்பாவோட சன், அவர் தான் இப்ப பிஜேபி பிரசிடென்ட். அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி பிஜேபியும் ஜேடிஎஸும் இந்த தடவை கோயிலேஷன்ல 2 பேரும் சேர்ந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதா நீங்க ஆல்ரெடி முடிவு அறிவிச்சிருக்கீங்க. ஆனா ஹாசன்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஹாசன்ல வந்து இந்த மாதிரி நிறைய பெண்களை அபியூஸ் பண்ணிருக்கிற கேஸ்ல வந்து பிரஜ்வல் ரேவண்ணா மாட்டிருக்காரு. அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பேத்துக்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி ஆப்போசிஷன்ல இருக்க காங்கிரஸ் லீடர்கிட்ட கூட அந்த வீடியோகள் எல்லாம் போயிருக்கு. ஒருவேளை நீங்க அவங்களோட சேர்ந்து எலெக்ஷனுக்கு நின்னீங்கன்னா இந்த வீடியோ நாளைக்கு வெளியே வரும். ஜேடிஎஸ் மட்டும் இல்ல, பிஜேபிக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஆனா இங்க 26 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அடுத்த எலெக்ஷன்ல அப்கி பார் 400 பாருங்கிறாரு மோடி வேற. இன்னும் 400 சீட்டு எடுப்போம்னு. 400 சீட்டு நீங்க எடுக்கணும்னா சவுத் இந்தியால பிஜேபிக்கு இருக்கிற ஒரே பேஸ் கர்நாடகா தான். கர்நாடகாவை தவிர வேற எங்கேயும் பிஜேபி பருப்பு வேகாது. கர்நாடகால 26 சீட்டு வேணுங்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி கட்சியோட நீங்க கோயிலேஷன் பண்ணிக்கிட்டு அது சரி வராதுன்னு அவர் லெட்டர் எழுதி கூட அங்க இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவங்க அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இந்த விஷயம் லாஸ்ட் டிசம்பர்லயே லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி ரேவண்ணா நிறைய பெண்கள் அபியூஸ் பண்ணியிருக்காரு, அது சம்பந்தப்பட்ட வீடியோ அப்போசிஷன் லீடர்ஸ் கையில இருக்குன்னு லெட்டர் எழுதியிருக்காரு. அப்படின்னா இந்த விஷயம் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தேவேகவுடாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், எக்ஸ் சிஎம் குமாரசுவாமி அதாவது அவங்க சித்தப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தேவேகவுடா அவங்க தாத்தா தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க இந்த ஆளுக்கு எப்படி அங்க டிக்கெட் கொடுத்தாங்க? நீங்க ஜஸ்ட் நீங்க யோசிச்சுப்பாங்க சார். இந்தியாவுல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேஸ் எங்க நம்மளுக்கு அசாராம் பாப்பு பத்தி தெரியும், நித்யானந்தாவை பத்தி தெரியும். இதுதான் பெரிய கேஸ் நினைச்சிட்டு நாம தலைமுறையா யாராவது இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டு அசாராம் பாப்புவையோ நித்யானந்தாவையோ, இங்க சைக்கோ சங்கர்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சைக்கோ சங்கர் இந்த மாதிரி சில கேஸை தான் நாம எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஆனா இந்த கேஸ் வந்து எதோட ஒப்பிடுறதுன்னே நம்மளுக்கு தெரியல. இது என்ன எப்படி நிஜமா உங்களுக்கு சொன்னா கர்நாடகத்துல நிறைய பேர் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த பையனுக்கு இப்பதான் 33 வயசு. இப்ப பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு 33 வயசு. ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுனாலும் அவர் கடந்த 10-12 வருஷமா இதே தான் பண்ணியிருக்காரு. 3000 பெண்களோட அவர் உறவு வச்சிருக்காரு. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டா கூட ஒரு 3000 நாட்கள் அப்படின்னாலே அது 10 வருஷத்துக்கு 10 கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 வருஷம். இதை தவிர வேற எந்த வேலையும் அவர் செய்யலைன்னா வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பாவும் வந்து மினிஸ்டர் தான், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி மினிஸ்டரா இருந்தவர். வீட்லயே தான் அப்பா அம்மா மக 2 பேரு வீட்டுலதான் இருக்காங்க, 4 பேர். அவங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் எப்படி இருக்கும் சார்? அவங்க தெரிஞ்சிருந்தும் அப்பா அம்மா இந்த விஷயத்த கண்டிக்கலன்னா நம்ம இதை எப்படி பேசுறதுன்னு புரிய மாட்டேங்குது சார் ஆக்சுவலி. ஓகே, இத பாஜகவினரே பிரச்சனையா எழுப்பின பிறகும் விஜயேந்திராவோ அவர் வந்து கர்நாடக பாஜக தலைவர், அமித்ஷா அவரும் வந்து இத கண்டுக்கல அப்படின்ற ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதுல இன்னொரு கேள்வி எழுது, 3000 பெண்கள் 3000 ஆபாச வீடியோக்கள் அப்படின்றது இன்னைக்கு வெளியாயிருக்குது. இந்த 3000 பெண்களை
அவரு அபியூஸ் பண்ணாரா இல்ல அது மியூச்சுவலா வந்து நடந்திருக்கா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோக்கள் வெளியே வந்திருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சார், நீங்க 2 விஷயம் கேட்டிருக்கீங்க. நடவடிக்கை எடுக்க இது வந்து மியூச்சுவலா இல்ல அபியூஸா அப்படிங்கிறது ஒண்ணு. ஆக்சுவலி வந்து இதுல நெறைய பேரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிங்க கூட. அதாவது ஒரு போலீஸ் 2 பேர் எஸ்ஐ பெண்கள். எஸ்ஐங்க கூட ஒரு உடலுறவு வச்சிருக்காரு. ரெவென்யூ டிபார்ட்மென்ட்க்கு சேர்ந்த ஒரு கமிஷனர், பெரிய லெவல் பொசிஷன்ல இருக்கிற கமிஷனர் கூட ஒரு உடலுறவு வச்சிருக்காரு. இது வந்து என்ன காட்டுதுன்னா, ஹாசன் வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் சிஎம் ஓட ஒரு தொகுதி. அவங்க பையன் அவரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு வேற ஏதாவது பெரிய போஸ்டிங் தரோம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவங்கள வந்து அவர் உடலுறவு வச்சிருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதிச்சு உடலுறவு வச்சுட்டு அதுல வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. ஆனா இதுல நீங்க உண்மையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோல 45, 50, 55 வயசுக்கு மேற்பட்ட பெண்களையும் கூட அபியூஸ் பண்ணிருக்கிற வீடியோகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதுல ஒருத்தர் நேத்து வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. HD ரேவண்ணா மேலேயும் கம்ப்ளைண்ட், அதாவது பிரஜ்வல் ரேவண்ணா அவங்க அப்பா HD ரேவண்ணா மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நான் அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருந்தேன். அந்த வீட்டுல 6 பேர் பெண்கள் வேலையில இருக்காங்க. 6 பேருக்கு மேலும் இந்த மாதிரி தான் அபியூஸ் பண்ணிருக்காங்க. அப்பனும் அபியூஸ் பண்ணிருக்கான், மகனும் அபியூஸ் பண்ணிருக்கான். நான் சமையல் ரூம்ல வேலை செய்யும் போது அப்ப வந்து பின்னால வந்து இடுப்பை கிள்ளுவான். பழம் கொடுக்குற மாதிரி வீட்டுக்கு கொண்டு போய் குழந்தைங்களுக்கு பழம் கொடுக்குற குடு அப்படின்னு சொல்ற சாக்குல பழம் கொடுத்து என்னை கட்டி பிடிக்க முயற்சி பண்ணாரு. பிரஜ்வல் ரேவண்ணாவும் என்னை கையை பிடிச்சி இழுத்து கட்டல்ல தள்ளி விட்டு மேல வந்து விடுவாரு. இந்த மாதிரி அவங்க வீட்டுல வேலை செஞ்ச பெண்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது அபியூஸ் தான். இது வந்து அதுவும் இல்லாம வீடியோ கால் பண்ணி என்ன தப்பு தப்பா பேசுவாங்க. என் பொண்ணோட நம்பர் வாங்கி அவளுக்குட்டி இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அவங்கள பிளாக் பண்ணிட்டா. ஆனாலும் இவங்க டார்ச்சர் எங்களுக்கு நிக்கல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணோட வயசு வந்து 47 சார். பிரஜ்வல் ரேவண்ணா வயசு 33. அதாவது தன்னோட சகோதரி, தன்னோட அம்மா வயசுல இருக்கிற பெண்கள் கூட கூட இவங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா, அங்க இருக்கிற போலீஸே உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளோட நியூ ஜெனரேஷன் என்னோட நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதிகார மையத்துல இருக்கிறவங்க, அதாவது கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா சார், லாஸ்ட் ஒரு 25 வருஷமா, இப்ப ஒரு வருஷம் அவ்வளவுதான் அவங்க அதிகாரத்துல இல்ல. கடைசி 20, 25 வருஷம் கர்நாடகா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை நீங்க ஒரு தடவை அனலைஸ் பண்ணா, பிஜேபியாவது வரட்டும், காங்கிரஸாவது வரட்டும் அதிகாரத்துல. ஆனா அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னா ஜேடிஎஸ் சப்போர்ட் இல்லாம வர முடியாது. ஜேடிஎஸ் தான் வந்து எப்பயுமே, ஜேடிஎஸ் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதிகாரத்துல வருவாங்க. அதனால இவங்க தான் கவர்மெண்ட் அப்புறம் சிஎம் டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டராவே இவங்க இருந்திருக்காங்க கர்நாடகா பாலிடிக்ஸ்ல. அப்புறம் எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஃபேமிலி, எக்ஸ் சிஎம்மோட ஃபேமிலி, எக்ஸ் மினிஸ்டரோட ஃபேமிலி, இவனே ஒரு எம்பி. அப்புறம் எப்படி சார் இவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்க முடியும்? இது ஒரு விஷயம். நீங்க இன்னொரு விஷயம் கேட்டது என்னன்னா, பிஜேபி இதெல்லாம் தெரிஞ்சிருந்து இவங்க கூட எப்படி கூட்டணி வச்சாங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு தான் இதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. பிஜேபின்னா பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு. கர்நாடகாலையும் அதுக்கு குறைவான விஷயம் ஒண்ணும் இல்லை சார். இவங்களுக்கு அதுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. அதாவது தமிழ்நாடு பிஜேபி ஜல்சா பார்ட்டியோட லீடர்ஸுக்கும் குறைஞ்சவங்க ஒன்றும் கர்நாடகால கிடையாது. ஏன்னா கர்நாடகால இவருக்கு முன்னையே இந்த கேடி ராகவன் மாட்டினாரு தமிழ்நாட்டுல. அந்த மாதிரி கர்நாடகா பிஜேபியும் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரமேஷ் ஜாரகிஹோலி. நீங்க ஜஸ்ட் ரமேஷ் ஜாரகிஹோலி செக்ஸ் ஸ்கேண்டல்னு நீங்க கூகுள் பண்ணா உங்களுக்கு ஃபுல் ஹிஸ்டரி கிடைக்கும். அந்த ஆளு வந்து பல வருஷமா, அதாவது லாஸ்ட் 15 வருஷமா மினிஸ்டரா இருக்கிறவர். இப்போ பிஜேபி தோற்றதுனால அந்த ஆளு மினிஸ்டர் இல்ல. 10-15 வருஷமா மினிஸ்டர் இருக்கிற ஆளு. ஒரு பொண்ணுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தி, கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தி அந்த காலேஜ் பொண்ணை ஒரு செக்ஷுவலா அபியூஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து அது பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சார். அந்த பட்டியை நான் சொல்லிட்டு போனா உங்க இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் சொல்லலாம். அத்தனை பேர் லீடர்ஸ் இங்க பிஜேபி காரங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, மண்டியா அப்புறம் ஹாசன் டிஸ்ட்ரிக்டுக்கு பொறுத்த மட்டும் ஒரு பேச்சு என்னன்னா, லீடர், அதாவது இந்த தேவேகவுடா ஃபேமிலியில யாரு என்ன பண்ணாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அங்க வந்து இது சார். அது அவங்க கோட்டை. அவங்க என்ன பண்ணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்க ஒக்கலிகாவை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. இன்னொன்னு, சவுத் கர்நாடகால சார், சவுத் கர்நாடகா, நார்த் கர்நாடகா 14 டிஸ்ட்ரிக்டா நீங்க வந்து டிவைட் பண்ணலாம்.
சவுத் 14 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 8 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க தான் வின்னிங் ஃபேக்டர் சார். 8 டிஸ்ட்ரிக்ட்ல ஒக்கலிகா ஓட்டு வந்து ஹெவியா இருக்கும். ஒக்கலிகா இப்ப 28 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிஜேபிக்கு 4 சீட்டு தான் கொடுத்துருக்கு. சாரி, ஜேடிஎஸ்க்கு வந்து பிஜேபி 4 சீட்டு கொடுத்து மிச்சம் 24 சீட்ல பிஜேபி தான் போட்டிடுறாங்க. அதனால சவுத்ல இருக்கிற இந்த 8 டிஸ்ட்ரிக்ட்ல ஹெவியா இருக்கிற ஒக்கலிகா ஓட்டை நம்ம வாங்கிட்டாலே சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லு கவர் பண்ணிடலாம். நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல 14 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மினிமம் 20ல இருந்து 28% ஓட்டு வந்து ஒக்கலிகா ஓட்டு தான். சவுத்துக்கும் நார்த்துக்கும் என்ன ஒரு 10% வித்தியாசம். இங்க 42% ஒக்கலிகா ஓட்டு இருக்கு. நார்த்ல வந்து ஒரு 25ல இருந்து 28% ஒக்கலிகா ஓட்டு இருக்கு. இப்ப ஜேடிஎஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணா நார்த்ல ஃபுல்லாவே பிஜேபி தான் நிக்கிறது. பிஜேபிக்கு வந்து நார்த்ல ஒக்கலிகாவுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கம்யூனிட்டினா லிங்காயத் கம்யூனிட்டி சார். அவங்களும் குறைஞ்சது ஒரு 40% ஓட் ஷேர் இருக்கும். அந்த ஓட்டு எப்பயுமே வந்து பிஜேபிக்கு தான் சார் விழும். அவங்க ஹிந்துத்வாவை பார்த்து ஓட்டு போடுறவங்க லிங்காயத் கம்யூனிட்டியில அதிகம். அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு ஓட்டு போட சார். நீங்க நம்ப மாட்டீங்க, நார்த் கர்நாடகால குழந்தைங்களுக்கு மதிய உணவு திட்டத்துல மதியானம் மொட்டை போடுவாங்கல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் மொட்டை போடுவாங்க சத்து உணவு திட்டத்துல. லிங்காயத்த கம்யூனிட்டிக்காரரு ஆயிரக்கணக்கான பேர் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணாங்க சார். குழந்தைங்களுக்கு மதியானம் மொட்டை போடக்கூடாது. நீங்க மத்தியானம் குழந்தைங்களுக்கு மொட்டு போட்டா அது வேற குணம் மாறிடும். இந்த தாமசிக குணத்தை விட்டு ராஜஸ்வ வேற கொடிய குணமா மாறிடும். அவங்களோட பழகுற எங்க கம்யூனிட்டி குழந்தைங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு நீங்க மொட்டே போடக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகால ஒரு கம்யூனிட்டியோட மென்டாலிட்டி மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு நீங்க யோசிச்சுக்கலாம். இது அவுட் ஆஃப் த சிலபஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். வித்தின் இதுக்குள்ள வரதா இருந்தா நார்த் கர்நாடகால இந்த லிங்காயத் ஓட்டு இப்ப வந்து டிவைட் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த டிவைட் ஆனதுனாலதான் 136 சீட்டு காங்கிரஸ் லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சது. அது காமனாவே பிஜேபிக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம லிங்காயத் ஓட் எப்பயும் நம்ம பேக் பண்ணாங்க. இப்ப அந்த லிங்காயத் ஓட் டிவைட் ஆயிட்டு இருக்கு. அதை மேட்ச் பண்ணணும்னா இங்க இருக்கிற ஒக்கலிகா கம்யூனிட்டியை நாம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க ஜேடிஎஸ் கூட அலையன்ஸ் வச்சது. ஆனா இது இந்த லெவலுக்கு இறங்கி வரும் அப்படின்னு இவங்களுக்கு கூட நினைக்கல சார். ஆனா எலெக்ஷன் டைம்ல பிரஜ்வல் ரேவண்ணாவோட அந்த சிடி பென்ட்ரைவ் 3000 வீடியோ இருக்கிற அந்த பென்ட்ரைவ் ரிலீஸ் ஆகும். இவ்வளவு பெரிய டேமேஜ் ஆகும் அப்படின்னு யாரும் யோசிச்சு கூட பார்க்கல. லாஸ்ட் டைம் வரைக்கும் அது பணம் கொடுத்து என்னென்னமோ பண்ணி டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய பூதாகாரமா வெடிக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க சார். இப்ப இந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து பென்டிரைவ்கள் மூலமா தான் வெளியே வந்துச்சு. எந்த ஊடகமும் இதை வந்து வெளியிட தயாரா இல்ல. இரண்டாவது, கோர்ட்டுக்கு போயும் இந்த வீடியோக்கள் வெளியே வராம பிரிஜ்வால் ரேவண்ணா தரப்புல இருந்து தடை வாங்கி இருக்கிறதா ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோக்கள் எப்படி வெளியானுச்சு சார்? அதனோட பின்னணி என்ன சார்? இந்த வீடியோ வந்து 3000க்கும் மேற்பட்டவங்க வீடியோ என்ன இருக்கு. இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தன் ஒரு 1500ல இருந்து 2000 பென்ட்ரைவ் சார். நீங்க பிலீவ் பண்ண முடியாது, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ. 1500ல இருந்து 2000 பென்ட்ரைவ்ல இத்தனை வீடியோக்களையும் ஏற்றி ஹாசன்ல அதிக ஜனம் புழங்குற இடம் இருக்கும். இந்த ஸ்டேடியம், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடத்துல சும்மா ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க சார். இதுல பிரஜ்வல் ரேவண்ணா எவ்வளவு பெரிய அக்யூஸ்டோ, இந்த பென்ட்ரைவை வந்து எல்லா பக்கமும் சர்க்குலேட் பண்ணணும்னு அவ்வளவே பெரிய அக்யூஸ்ட். ஏன்னா இது வீடியோக்களை நீங்க சர்க்குலேட் பண்றது மூலியமா லாஸ்ட் 2-3 நாள்ல குறைஞ்சது 5 பேர் பெண்கள் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பிரஜ்வல் ரேவண்ணா எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்னா, அவரு என்னென்ன இந்த செக்ஷுவல் வீடியோல இன்வால்வ் ஆயிருக்காரு, அவரை மூஞ்சி தெரியாத மாதிரி பெண்கள் மட்டும், பெண்களோட முகம் ரொம்ப நீட்டா தெரியுற மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வீடியோ வெளிவந்தா பிரஜ்வல் ரேவண்ணாவோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. எந்த வீடியோலயும் பிரஜ்வல் ரேவண்ணா ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. ஆனா எல்லா பெண்களோட ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகும். அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் செக்ஸோ இல்ல அபியூஸோ என்ன இருந்தாலும் கூட பெண்களை இது வந்து ஒரு ரகசியமா இது இருக்க வேண்டிய வீடியோக்கள் இதெல்லாம் வந்து பப்ளிஷ் ஆனதுனால பெண்கள் இப்ப வந்து ஒரு எஸ்ஐ சூசைடு, கடூர் அப்படின்னு ஒரு தாலுக்கு சார், கடூர் எஸ்ஐ கூட இப்போ இது சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட வீட்டுக்காரருக்கு கூட சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் எங்களோட வீடியோ எங்க வெளியே வந்துருமோ அப்படின்னு மொத்த குடும்பமே இப்போ சோகத்துல, அதாவது ஒரு பயத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆக்சுவலி இந்த பென்ட்ரைவ் எல்லாம் எல்லா பக்கத்துலயும் ஒரு பஞ்சை தான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்காங்க. சில பேர் அந்த பென்ட்ரைவ் இது என்னன்னு எடுத்து பாக்குறப்போதான் அதுல என்னென்ன வீடியோ இருக்குன்னு தெரிய வந்திருக்குது. ஆனா
லாஸ்ட் டிசம்பர்லயே எப்ப இந்த தேவராஜே கவுடா அப்படின்னு பிஜேபி ஹைகமாண்டுக்கு லெட்டர் எழுதினாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்க சார். இந்த மாதிரி செக்ஷுவல் கேஸ்ல வந்து பிரஜ்வல் ரேவண்ணா மாட்டிருக்காரு, அவருக்கு சீட் கொடுக்காதீங்க, எப்ப வேணாலும் இந்த மாதிரி வீடியோ வெளியே வரலாம் அப்படின்னு அவர் வந்து அங்க கேஸ் ஒரு லெட்டர் எழுதின உடனே பிரஜ்வல் ரேவண்ணா லாஸ்ட் டிசம்பர்லயே போய் கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கான். என் பேரை சொல்லி ஏதாவது வீடியோ வெளியே வர ஆபத்து இருக்கு, இந்த மாதிரி வீடியோக்களை மீடியா டெலிகாஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுங்கன்னு இவரு ரொம்ப விவரமா போய் கோர்ட்ல இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. கோர்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வந்ததுனாலதான் நிறைய டிவி மீடியாக்களா இருக்கட்டும், பத்திரிகைகளா இருக்கட்டும் இத பத்தி நியூஸ் பண்ணல. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஜெர்னலிசம் ஓவராலா நானும் ஆஸ் அ ஜெர்னலிஸ்டா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா என்னோட கருத்து என்னன்னா, ஓவரால் இந்தியால எல்லா ஜெர்னலிஸ்டையும் எல்லா மீடியாவையும் வந்து பிஜேபி விலைக்கு வாங்கிடுச்சு. அந்த மாதிரி கர்நாடகால பிஜேபிக்கு விலைக்கு போவாத சேனலே இல்லை. நீங்க தமிழ்நாட்டில் கூட ஒன்று ரெண்டு சேனல் சொல்லலாம், இவங்க பரவாயில்ல கொஞ்சம் நடுநிலையாளர்கள், இவங்க வந்து மீடியா பிஜேபிக்கு வந்து இவங்க விலை போகலன்னு சொல்லலாம். ஆனா கர்நாடகால எந்த மீடியாவையும் நீங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் பேப்பர்லயும் ஃப்ரண்ட் பேஜ்ல மோடி போட்டோ இல்லாத பேப்பரை நீங்க பார்க்க முடியாது, மோடி செக்மெண்ட்ஸ் இல்லாத டிவியையும் நீங்க பார்க்க முடியாது. அதன் காரணமாகவே நிறைய பேர் பிரஜ்வல் ரேவண்ணாவோட கேஸை வந்து தொடல. ஆனா பவர் டிவின்னு ஒரு சேனல் இருக்கீங்க, அந்த சேனல்காரர் தான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எடுத்தது. ஏங்க நான் ஈதினா அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் கூட ஒரு இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்களும் பவர் டிவியும் தான் இதை பிக் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ், அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவோட பேர் தான் நீங்க வந்து எழுதக்கூடாது. ஆனா ஹாசன்ல இவ்வளவு பெரிய கேஸ் நடந்திருக்குது, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை பத்தி பேசலாமே. ஆனா எந்த மீடியாவும் அதை பேசல. ஈதினா அப்படிங்கிற ஒரு வெப் போர்ட்டலும் யூடியூப் சேனலும் இதை பத்தி பேசிச்சு. அதுக்கப்புறம் பவர் டிவின்னு ஒரு டிவி இது இந்த ப்ரோக்ராம இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது சிக்மங்களூரு, மண்டியா, ஹாசன் இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல சிட்டி வில்லேஜ்ல எல்லாம் கரண்ட் கட் பண்ணிருக்காங்க, கேபிளை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப லாஸ்ட் 2 நாளா எப்போ கர்நாடகா மினிஸ்டர், ரெவென்யூ மினிஸ்டர் கிருஷ்ண பைரேகவுடா அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. முந்தா நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, குமாரசுவாமி எக்ஸ் சிஎம், அதாவது இந்த அக்யூஸ்டோட சித்தப்பா, எக்ஸ் சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. எக்ஸ் சிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த ஃப்ரீபி இப்போ தமிழ்நாட்டிலே இருக்குது, பெண்களுக்கு உதவி தொகைன்னு கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. கர்நாடகாவும் அந்த மாதிரி பண்ணிருக்கு, இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணிருக்கு. பஸ் ஃப்ரீன்னு இவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா பெண்கள் பஸ்ல ஏறி யார் கூடயோ எங்கெங்கயோ போயிடுறாங்க, எங்க பெண்கள் எல்லாம் வந்து தப்பான வழிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு குமாரசுவாமி. அதாவது கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃப்ரீ இது டிராவல் கொடுக்கறதுனால பெண்கள் தப்பான வழிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. முந்தா நாள் வந்து கிருஷ்ண பைரேகவுடா அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் இதை வந்து கோட் பண்ணி, நீங்க சொன்னீங்க பெண்கள் எல்லாம் தப்பான வழிக்கு போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனாலன்னு சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க யாரு தப்பான வழியில போயிருக்கிறது? ஹாசன்ல உங்க பையன் மேல, அதாவது உங்க அண்ணன் பையன் மேல இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, இத்தனை பேர் அவங்க பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான், நீங்க சொல்லுங்க இப்ப யாரு தப்பான வழிக்கு போனது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நேத்து வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் ஃப்ரண்ட் பேஜ்ல போட்ட வாட்டி வேற நியூஸ் சேனல்களும் நேத்துல இருந்து அந்த கேஸ் பத்தி ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு கேள்வி, இந்த பென் டிரைவ்ஸ் வந்து எந்த டைம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? இந்த சரியா எலெக்ஷன் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே எலெக்ஷன் இருந்தது, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை எலெக்ஷன். அதுக்கு 2 நாளைக்கு முன்னால புதன்கிழமை 26 எலெக்ஷன், 23ஆம் தேதி நைட்டு வந்து எல்லா ஏரியாலையும், ஹாசன்ல இருக்கிற எல்லா ஏரியாலையும் வந்து பென் டிரைவை கொட்டிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 1500 வந்து 2000 பென் டிரைவ்ல இத்தனை வீடியோக்களையும் வந்து ஏற்றி எல்லா பக்கமும் கொட்டிட்டு போயிடுறாங்க சார். இது வரைக்கும் அந்த பென் டிரைவை கொட்டினவன் யாருன்னு தெரியல, அந்த பென் டிரைவ்ல வீடியோக்களை ஏற்றி அங்கெல்லாம் போட்டு போனது யாருன்னு தெரியல. இப்ப எஸ்ஐடிக்கு வந்து இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் அவங்க தான் கண்டுபிடிக்கணும். பிரஜ்வல் ரேவண்ணா எவ்வளவு பெரிய அக்யூஸ்டோ, இந்த பென் டிரைவை வந்து சமூக வலைத்தளங்களுக்கு சேர்ற மாதிரி, ஜனங்க கைக்கு சேர்ற மாதிரி கொடுத்த அந்த ஆளும் அவ்வளவே பெரிய அக்யூஸ்ட். அவன் மேலேயும் கேஸ் போட்டுதான் மினிமம் 3 வருஷமாவது ஜெயிலுக்கு இருக்காங்க அந்த செக்ஷன்ல சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, இவர் எப்படி முன்கூட்டியே வந்து தப்பிச்சு போறாரு, எப்ப தப்பிச்சு போனாரு ஜெர்மனிக்கு? ஓகே சார்,
எலெக்ஷன் வந்து 26ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு மறுநாளே தப்பிச்சிடுறாரு சார். அதாவது எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே இந்த பென்ட்ரைவ் ரிலீஸ் ஆகி பெரிய லெவல்ல இந்த கேஸ் எப்ப பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ 26ஆம் தேதியே, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் அட்டெம்ட் பண்றாங்க. அவங்க சூசைட் அட்டெம்ட் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து இங்க உமன்ஸ் கமிஷன் இருக்குது இல்லைங்க, பெண்கள் உமன்ஸ் கமிஷன், அதுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஹாசன்ல வந்து மிகப்பெரிய கேஸ் நடந்திருக்கு. 3000 பேர்த்து கூட ஒரே ஆள் உடல் உறவு வச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்து இந்த மாதிரி ரொம்ப வைரலா போயிட்டு இருந்து பெண்களோட இது மான பிரச்சனை, உயிர்கள் போற வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியோட நிறைய பேர் சூசைட் அட்டெம்ட் பண்ணலாம் இந்த வீடியோலாம் வெளியே வந்தா. இதை பத்தி நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இது மேல நீங்க கேஸ் எடுத்து நீங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதாவது உமன்ஸ் கமிஷனுக்கு 27ஆம் தேதி லெட்டர் வருது சார். 27ஆம் தேதி வரைக்கும் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. 24ஆம் தேதியே இந்த மாதிரி வீடியோ வெளியே வந்திருக்குன்னு தெரியும். ஜனங்களே சோசியல் மீடியால வலைதளங்கள்ல ரொம்ப பேசிட்டாங்க. அப்படி பேசும்போது ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்குமா சார்? ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கான ஒரு டீம் இருக்கும், போலீஸ் இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இங்க கவர்மெண்ட் இந்த விஷயமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அந்த விஷயத்துல இந்த கவர்மெண்ட் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. 27ஆம் தேதி வந்து அந்த லெட்டர் போய் அன்னைக்கு இவங்க முடிவு எடுக்கல. நேத்து தான் முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 28ஆம் தேதி தான் வந்து இவங்க முடிவு எடுத்து இந்த கேஸை எஸ்ஐடி கொடுத்திருக்காங்க. எஸ்ஐடிக்கு கொடுக்கறதுக்கு முன்னே பிரஜ்வல் ரேவண்ணா வந்து 27ஆம் தேதியே, அதாவது எஸ்ஐடி கொடுத்தது 28ஆம் தேதி, பிரஜ்வல் ரேவண்ணா 27ஆம் தேதியே ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ஒரு கவர்மெண்ட், இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கையில இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கு பிரஜ்வல் ரேவண்ணா தப்பிச்சு போறது தெரியாதா சார்? இது எல்லா பக்கமும் நடக்கிறது தான். சின்ன சின்ன திருட்டு செய்யறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. மிகப்பெரிய கேஸ், நம்ம என்னதான் சமூக நீதி போராட்ட கட்சி அப்படி இப்படின்னு பேசினாலும் அதிகார மையத்துல இருக்கிறவங்க இன்னொரு அதிகார மையத்துல இருக்கிறவங்களோட எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் ஆனாலும் கொஞ்சம் சாஃப்டா தான் அவங்க நடந்துப்பாங்க. மாமூலி திருடனையோ வேற செக்ஷுவல் அபியூஸ் பண்ற ஒரு கிரிமினலையோ இவங்க இப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. பிரஜ்வல் ரேவண்ணா போக்குன்னு அனுப்பி வச்சு அதுக்கு அடுத்த நாள் எஸ்ஐடிக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல ஜனங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 30 வருஷமா இவ்வளவு பெரிய மேண்டேட் யாருமே எந்த கட்சிக்கும் கொடுத்தது இல்லை. கர்நாடகா 136 சீட்டை 35 வருஷம் கழிச்சு வாங்கின மொத்த கவர்மெண்ட் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஆனா இந்த மாதிரி கேஸ்ல இவங்க இவ்வளவு மெத்தனமா இருந்திருக்க கூடாது. இப்பயே பிரஜ்வல் ரேவண்ணா ஜெர்மனிக்கு போயிட்டான்றாங்க. நாளைக்கு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இன்னொரு வாரத்துல வேற ஏதாவது பெரிய கேஸ் அரசு பேசப்பட்ட உடனே இந்த மீடியாவிலையும் சோசியல் மீடியாலையும் வேற ஏதாவது ஒரு கேஸை பெருசா பேச வச்சு இந்த கேஸ் அப்படியே மூடி மறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயமா இருக்குது சார். ஏன்னா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் சிஎம், ஒரு மினிஸ்டர் பையன், இவங்க ஃபேமிலியில ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அப்படியே பலியாடு மாதிரி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவன் மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா பல வருஷங்கள் அவன் ஜெயில தான் கழிக்கணும். கடந்த டிசம்பர்லயே இந்த பிரச்சனை வந்து எழுப்பப்பட்டு பிரஜ்வல் ரேவண்ணா நீதிமன்றத்துக்கு போய் ஒரு என் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஊடகங்கள்ல வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை வாங்குற அளவுக்கு இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல வெளியே வந்திருக்கு. இது தேவகவுடாவுக்கு தெரியும், குமாரசாமிக்கு தெரியும், எக்ஸ் மினிஸ்டர் ரேவண்ணா, பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய அப்பாவுக்கு வந்து இது எல்லாம் தெரியும். அந்த கட்சியினர், அந்த கட்சிக்குள்ள இது பிரச்சனை ஆகலையா? அவங்க எல்லாரும் மௌனம் தான் காக்குறாங்களா? சார், இது கட்சி இல்ல சார், ஒரு குடும்பத்தோட சொத்து. ஜேடிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தோட சொத்து. இந்த கட்சியை ஆரம்பிச்சதே வந்து ஹெச்டி தேவேகவுடா தான். ஹெச்டி தேவேகவுடா எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்சியை அவருக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்ணது அவர் பையன் ஹெச்டி குமாரசுவாமி. அதுக்கப்புறம் அவரு ஹெச்டி குமாரசுவாமி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இந்த கட்சியில ஹெச்டி தேவேகவுடா, ஹெச்டி குமாரசுவாமி, ஹெச்டி ரேவண்ணா, அதுக்கடுத்து ஹெச்டி குமாரசுவாமியோட பொண்டாட்டி வைஃப் அனிதா குமாரசுவாமி, ஹெச்டி ரேவண்ணாவோட வைஃப் பவானி குமாரசுவாமி. இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம். நீங்க லாஸ்ட் எலெக்ஷன், அதாவது 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா மண்டியா கான்ஸ்டன்சில வந்து புட்டராஜு அப்படின்னு ஒரு எம்பி சார். அந்த ஆளு வந்து 40 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஆளு, 4 தடவை எம்பி ஆன ஆளு.
புட்ராஜு அப்படின்னு. அந்த ஆளு எலெக்ஷனுக்கு டிக்கெட் கொடுக்காம கீழே இறக்கி ஹெச்டி குமாரசுவாமியோட 28 வயசு பையனுக்கு நிக்கில் குமாரசுவாமிக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. இது ஜேடிஎஸ்ங்கிறது வந்து எல்லா எம்எல்ஏ எம்பிகளுக்கான பார்ட்டியா, அந்த தொண்டர்களுக்கான பார்ட்டியா, இல்ல ஒரு குடும்பத்துக்கான பார்ட்டியா? அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எம்எல்ஏ, எல்லாருமே எம்பி. அதிகார மையத்துல இப்ப கூட பாருங்க, ஜேடிஎஸ்ல இருந்து 4 பேருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. 28 தொகுதியா, 24 தொகுதி பிஜேபிக்கு, 4 தொகுதி ஜேடிஎஸ்க்கு பிரிச்சு விட்டுருக்காங்க. ஆனா அந்த 4 தொகுதியில 3 தொகுதியில எலெக்ஷன்ல நின்று இருக்கிறது வந்து ஜேடிஎஸோட இந்த இந்த ஃபேமிலி தான். ஹெச்டி தேவேகவுடா ஃபேமிலி உறுப்பினர்களே வந்து 3 தொகுதியில எலெக்ஷன் நின்று இருக்காங்க அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க. அதாவது இந்த கட்சியில 19 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. 19 பேர் லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆனா அந்த 19 பேரோட வாய்ஸுக்கு இங்க எப்பயுமே மதிப்பு கிடையாது. அல்டிமேட்டா ஹெச்டி குமாரசுவாமி என்ன சொல்றாங்க, அதை ஜூ ஹுஜூர் அப்படின்னு கேட்டுட்டு போனா மட்டும்தான் நீங்க இந்த பார்ட்டியில இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ வந்து ஓப்பனா சோசியல் மீடியால, அதாவது தேவேகவுடா நேஷனல் பிரசிடென்ட், அவர் தான் ஜேடிஎஸ்க்கு 94 வயசு அவருக்கு. அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை வந்து சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி உங்க பேரை 3000க்கும் மேற்பட்ட பெண்களோட உடலுறவு வச்சு அந்த வீடியோ எல்லாம் இப்ப வெளியே வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு வருது சோசியல் மீடியால. வெளியே போனா ஜனங்களோ எங்களை கேள்வி கேட்கறாங்க. நாங்க ஜேடிஎஸ் பார்ட்டியிலிருந்து மேண்டேட் ஆயிருக்க எம்எல்ஏ நாங்களோ, அது போக நம்மளுக்கு இங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க இல்லாம கட்சி இல்லை. தொண்டர்களோ நாங்களோ மீடியா முன்னால மூஞ்சி கொடுத்து பேச முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். எங்க மூஞ்சி காட்ட கூட எங்களால முடியல. அவங்க ஜனங்களோட கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியலன்னு அந்த ஆளு லெட்டர் எழுதின வாட்டி இன்னைக்கு சாயந்தரம் வந்து ஜேடிஎஸ் இதுல இருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. பிரஜ்வல் ரேவண்ணா அடிப்படை உறுப்பினரோட இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இது நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க? நிஜமாலுமே ஜேடிஎஸ் வந்து அந்த ஆளையும் அந்த ஃபேமிலியும், நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் சார், எஃப்ஐஆர் ஆச்சுன்னு சொன்னேன். பிரஜ்வல் ரேவண்ணா மேல மட்டும் எஃப்ஐஆர் ஆகல. நேத்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து A1 வந்து பிரஜ்வல் ரேவண்ணாவோட அப்பா ரேவண்ணா, ஹெச்டி ரேவண்ணா அப்பா மக 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. மகனை வந்து அடிப்படை உறுப்பினர் இதுல இருந்து நீக்கிட்டீங்க. அப்பனை எப்ப நீக்குவீங்க? அதாவது ஹெச்டி ரேவண்ணாவை எப்ப கட்சியில இருந்து நீக்குவீங்க? அப்புறம் அவரை எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க? பையன் தான் ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டாரு. அப்பா இங்கதான் இருக்காரு, ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்காரு அப்பா. அவர் அரெஸ்ட் பண்ணலாமா? இப்ப எஸ்ஐடிக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க. இது மிக இந்தியாவுல இல்ல, உலகத்திலேயே இந்த மாதிரி யாருக்கும். இதுக்கு முன்னால் அமெரிக்கால ட்ரம்ப் பத்தி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த லெவலுக்கு ட்ரம்ப் கூட இறங்கி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய கேஸ எஸ்ஐடி இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கு. பையன் தான் ஓடி போயிட்டான். அப்பா மேல கேஸ் ஆயிருக்கு. அப்ப A1 அக்யூஸ்ட் அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப நான் நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமே அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா இந்த கவர்மெண்ட் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு சார். இப்ப இந்த சம்பவம், இந்த வீடியோக்கள் வெளிவந்த பிறகு நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து எதிர்ப்பு வந்திருக்கா, இல்ல அவங்க எல்லாரும் இதை நார்மலா கடந்து போறாங்களா? சார் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி இந்த ஹாசனா மண்டியா பெல்ட் எப்படின்னா KS ரவிக்குமார் படத்துல வர மாதிரி தான். ஒரு KS ரவிக்குமாரோட அப்ப நாட்டாம இந்த படத்தையெல்லாம் பார்த்தா இப்ப நம்மளுக்கு எப்படி சிரிப்பு வருமோ அந்த மாதிரி ஒரு இதுதான் சார். ஒக்கலிகா கம்யூனிட்டிக்கு உள்ள இருந்து இது வரைக்கும் ஒரு குரல் கூட வெளியே வரல அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு சார். ஆக்சுவலி இதை வந்து ஒக்கலிகா கம்யூனிட்டி மட்டும்தான் இத அப்போஸ் பண்ண இத பத்தி பேசணும்னு இல்லை சார். மனுஷனா பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட தலை குனிய வேண்டிய ஒரு நிகழ்வு இது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது. 3-4 நாளா நிஜமாலுமே ஒரு ப்ரோக்ரஸிவ் மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க, வேற லீடருங்க, இது சொசைட்டி மேல நிஜமாலுமே அக்கறை உள்ள நிறைய பேர் அழுது நான் பார்த்திருக்கேன். இந்த 3-4 நாள்ல கண்ணுல தண்ணி வந்துருக்குது சார். நான் அதை வந்து லைவ் நான் பார்த்திருக்கேன். என் மனசுக்குள்ள அது இறங்கியிருக்கு. நாம எல்லாருமே அதை கொஸ்டின் பண்ணலைன்னா மனுஷனா பிறந்ததுக்கான அருகதையே இல்லாதவங்க நம்ம. ஆனா ஒக்கலிகா கம்யூனிட்டியில இப்பயும் எப்படி இருக்குதுன்னா, இதை பத்தி நம்ம எப்படி பேசுறது? தேவேகவுடா குமாரசுவாமியோட ஃபேமிலியை நம்ம எப்படி பகைச்சிக்கிறது?
ஏன்னா கர்நாடகால இந்த ஒக்கலிகா கம்யூனிட்டியோட சங்கமே இருக்கு. இந்த சங்கத்துக்கு யார் பிரசிடென்ட் ஆகணும், யார் செக்ரட்டரி ஆகணும்னு டிசைட் பண்றது கூட தேவேகவுடா ஃபேமிலி தான். அதனால இந்த இந்த ஒக்கலிகா கம்யூனிட்டி வந்து இதை பத்தி நம்ம எப்படி பேசுறதுன்னு இன்னும் பேசலையா எப்படின்னு தெரியல. ஆனா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே பேசி ஆகணும். ஒக்கலிகா கம்யூனிட்டியா இருந்தாலும் அவங்க லீடரை எதிர்த்து பேசியே ஆக வேண்டிய விஷயம். ஹியூமனிட்டி இருக்கிற யாருமே பேசியாக வேண்டிய விஷயம். ஆனா இதுவரைக்கும் ஒக்கலிகா கம்யூனிட்டில இருந்து ஒரு எழுகுரல் வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் சார். இப்ப இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட இந்த ஆபாச வீடியோக்கள் வெளியே வந்திருக்குது. அதுல வற்புறுத்தி அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், இப்ப அந்த பெண்கள் அவங்க சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோக்கள் எல்லாம் பரவும் பொழுது அந்த பெண்களுடைய நிலை இப்ப என்னவா இருக்கு? இப்ப ஏற்கனவே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்ப அவர் மேல புகார் கொடுக்க அவங்க வீட்டுல வேலை செஞ்ச பணிப்பெண் அவங்க மட்டும்தான் முன் வந்திருக்கிறாங்களா, இல்ல மற்ற பெண்கள் காவல்துறையில இருக்கிறாங்கன்றீங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க, இப்ப இந்த அரசு துறைகள்ல இருக்கிற பெண்கள் கூட முன் வரலையா? இல்ல சார், ஒரு எஸ்ஐ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க மேல செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்குன்னு சொன்னேன். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க மனசு வச்சா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு இது எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இது வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா இவங்க வீட்டுல ரேவண்ணாவோட வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பெண்மணி தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்குமே ஒரு 4-5 சுசைடு கேஸ் வந்துருச்சு. கம்ப்ளைண்ட் 2 கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. எஸ்ஐடி வந்து நேத்து தான் வந்து ஹாசனுக்கு போய் அந்த கம்ப்ளைண்ட்டை லோக்கல் ஸ்டேஷன்ல பிளட்ஜ் ஆயிருந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எஸ்ஐடிக்கு மாத்திருக்காங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தரோ 2 பேரோ முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா அதுக்கு பின்னால நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய பேர் என்னன்னா ஹாசன்ல இப்போ 3000 பேர் சார். ஒரு ஒரு தொகுதியில 3000 பேர்னா அது ஒரு சின்ன நம்பர் இல்ல. அத்தனை பேரும் வந்து இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பெண்களோட வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. ஆனா மிச்சம் 2900 சொச்சம் பெண்கள் இருக்காங்கல்ல சார், அவங்க மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு டெய்லி ஒரு நாட்களை கடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப வந்து 2 கேஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. 2 கேஸ் வந்து அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பெண்மணி தான் கொடுத்தது. இன்னொரு பெண்மணி என்ன கேஸ் கொடுத்திருக்கா அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சுசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு சுசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காருன்னா, நீயும் அந்த வீட்டுல தானே வேலை பண்ண, உன் வீடியோ எப்போ வரும்னு தெரியலையே, உன் வீடியோ வெளியே வந்தா நம்ம குடும்ப மான கௌரவம் என்ன ஆகுறதுன்னு பயந்து அந்த பொம்பளையோட ஹஸ்பண்ட் வந்து சுசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த பொம்பளை வந்து நேத்து கேஸ் கொடுத்திருக்காங்க. கேஸ் கொடுத்த 2 பேரும் அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்க. ஆனா வெளியே நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட வாழ்க்கையில இந்த ஆளு விளையாடி இருக்காரு. அதுலயும் 2-3 போலீஸ் வேற இருக்காங்க. போலீஸ் யூனிஃபார்ம்லயே அவங்க இந்த தகாத உறவுல இது பண்ணதை நீங்க வீடியோல பார்க்கலாம். ஆனா இவங்க முன் வந்து கேஸ் கொடுத்தா கண்டிப்பா இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், ஆகணும். ஆனா எத்தனை பேர் முன் வந்து கேஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த ஃபேமிலியை எதிர்த்துக்கிட்டு அந்த தொகுதியில வந்து வாழ்றது அவ்வளவு சுலபமான விஷயமும் கிடையாது. இவங்க மேல அந்த கட்சியை சார்ந்த பெண்கள், ஜேடிஎஸ் சார்ந்த பெண் கட்சி நிர்வாகிகள் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? 3000 பேர்ல ஹாசன்ல இந்த கிராம பஞ்சாயத்து, தாலுக் பஞ்சாயத்து, ஜில்லா பஞ்சாயத்துன்னு, அதாவது தமிழ்ல சரியான வார்த்தை எனக்கு தெரியல. அதாவது கீழ் மட்டத்துல வேலை செய்யறவங்க, பஞ்சாயத்துல 10 பஞ்சாயத்து பிரசிடென்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அவங்க கட்சியை சேர்ந்த இவங்க யார் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஒய்ஃப், அவங்க பொண்ணுங்க, இவங்களோடய உருவச்சிருக்காங்க. மண்டியால இப்ப மிகப்பெரிய ஒரு இதுவரைக்கும் யாரும் இதை பத்தி பேசல. அதாவது அந்த குடும்பத்து மேல இருக்கிற பயத்து காரணமோ இன்னும் காரணத்துக்காகவோ அந்த கட்சி ஆளுங்களே பாதிக்கப்பட்டிருந்தாலும் சும்மா இருக்காங்க. ஆனா நூத்துக்கணக்கான பேர் அந்த கட்சியோட ஆளுங்க யாரு இருக்காங்க, தொண்டர்கள், அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பொண்ணுங்களையே வந்து இவங்க செக்ஷுவலி அபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யாரும் இதுவரைக்கும் ஒரு குரல் உள்ள இருந்து ஒரு ஒரு புரட்சி குரல் வரல. ஏதாவது வந்ததுன்னா நாளைக்கு மொத்த ஆசனாவே ஒரு வேற விதமான ஒரு ஒரு இதுக்கு உள்ளானாலும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கும் அந்த குடும்பத்து. ஏன்னா கட்சிக்காரங்க வெளியே ஆளுங்க, நீங்க வெளியே யார் மேலேயும் நீங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்ணா கூட கட்சிக்காரவங்க சப்போர்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கட்சியில இருக்கிறவங்க இதுலயே நீங்க கை வச்சீங்கன்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க
மிகப்பெரிய போராட்டத்துக்கு நாளைக்கு இந்த கேஸ் எஸ்ஐடி வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்க நடக்க எல்லாருக்கிட்டையும் போவாங்க. அவங்க நிஜமா ஒரு சரியான வழியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணா எல்லாரையும் அவங்க மீட் பண்ணுவாங்க, எல்லாரையும் பேசுவாங்க. கேஸ் தானா ரெஜிஸ்டர் ஆகும். ஜேடிஎஸ் கட்சி தொண்டர்களே பெரிய அளவுல ஒரு எழுகுரல் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்களும் அதைத்தான் எதிர்பார்த்துருக்கோம். இப்ப நாளைக்கு எம்எல்ஏக்கள் கூட்டம், அந்த கட்சியினோட கூட்டம் கூடுறதா ஒரு செய்தி வெளியாயிருக்குது. இது குறித்து இப்போ வரைக்கும் ரேவண்ணா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரா? குமாரசாமி ஏதாவது சொல்லியிருக்காரா? தேவகவுடா ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல அந்த வீட்டில் உள்ள பெண்கள் எம்பிக்களா இருக்கிறவங்க அவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்களா? டி குமாரசுவாமி வந்து நேத்தே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஆளு எவ்வளவு பெரிய பச்சோந்தின்னா நீங்க கர்நாடகா பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா தெரியும். செக்யூலர் ஜனதாதளம், அவங்க கட்சியோட பேரே ஜேடிஎஸ், அதாவது ஜனதாதள செக்யூலர். நாங்க எந்த ஜாதியையும் சார்ந்தவர்கள் கிடையாது. எல்லா ஜாதியினரும், எல்லா மொழியினரும், எல்லா மதத்தினரும் என் சகோதரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டேஜ்ல அவங்களோட மிகப்பெரிய டைலாக்னா வந்து இந்த டைலாக் தான். இந்த சினிமாவுக்கும் குறையா இல்லாத டைலாக் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கூட்டணி வச்சுக்கிறது வந்து கம்யூனல் கூட தான். பிஜேபி மாதிரி மதத்தையும் மொழியையும் ஜாதியையும் வச்சு யார் அரசியல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கட்சி கூட தான் இந்த ஆளு சேருவாரு. இந்த ஆளையே லாஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னால ஹாசன்ல ஒரு சபையில பேசுறாரு. பிரஜ்வல் ரேவண்ணாவுக்காக எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண வந்தப்ப பிரஜ்வல் ரேவண்ணா பத்தி என்ன சொல்றாருன்னா, இவன் ரேவண்ணாவோட பையன் இல்ல, என்னோட பையன். நீங்க ஹெச்டி ரேவண்ணாவோட பையன் நினைச்சு ஓட்டு போடாதீங்க, ஹெச்டி குமாரசுவாமியோட பையன் நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. நேத்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் இந்த கேஸ் மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போராட்டம் பண்ணுங்க, ஆனா எங்க தேவேகவுடா குடும்பத்தை இதுல இழுக்காதீங்க. ஏன்னா நாங்களும் தேவேகவுடா குடும்பமும் வேற, ஹெச்டி ரேவண்ணா குடும்பம் வேற. அதாவது இவங்க அண்ணன் குடும்பம் வேற, அந்த குடும்பமே வேற, எங்க குடும்பமே வேற. உங்க போராட்டத்துல வந்து ஹெச்டி தேவேகவுடாவையோ ஹெச்டி குமாரசுவாமியையோ அவங்களோட மரியாதை போற மாதிரி நீங்க கோஷங்கள் கூப்பிடக்கூடாது, கோஷம் கூகக்கூடாது. நீங்க வந்து ஹெச்டி ரேவண்ணாவை பத்தி என்ன வேணாலும் பேசிக்கிங்க, அது வேற குடும்பம், அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்த ஆளு நேத்து சொல்றாருன்னா, இது வடிவேலு சொன்ன மாதிரி அது வேற வாயி இது நார வாய்ங்கிறாங்களே அந்த மாதிரி ஆச்சு. 10 நாளைக்கு முன்னால என்ன சொல்றாருன்னா, ஹெச்டி பிரஜ்வல் ரேவண்ணா என்னோட பையன், என்ன பார்த்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. 10 நாள் கழிச்சு நேத்து என்ன சொல்றாருன்னா, ஹெச்டி ரேவண்ணாவோட குடும்பத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற குடும்பம், நாங்க வேற குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணு. அப்புறமேட்டு இன்னைக்கு ஹெச்டி ரேவண்ணா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஹெச்டி ரேவண்ணாவோட வீட்டுக்கே எல்லா பிரஸ்காரரும் போய் மைக்க பிடிச்ச வாட்டி அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணு புது வீடியோ இல்ல, 4-5 வருஷத்து பழைய வீடியோ, இதை பத்தி இப்ப எப்படி எதுக்கு பேசுறீங்கன்னு அந்த ஆளு கேட்கிறாரு. அதாவது இந்த மாதிரி வீடியோ இருக்கிறது அந்த ஆளுக்கும் தெரியும். 4-5 வருஷத்துக்கு பழைய வீடியோன்னு அந்த ஆளே இன்னைக்கு நீங்க மீடியால போய் நீங்க வேணா நான் உங்களுக்கு மொபைல்ல வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறேன், நீங்க எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது புது வீடியோ இல்ல, 4-5 வருஷத்து பழைய வீடியோ அப்படின்னு அந்த ஆளு சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல வந்து எல்லாமே அந்த ஆளுக்கும் தெரியும். அந்த ஆளும் அக்யூஸ்ட் இதுல இன்வால்வ்டு. பழைய வீடியோ அது எப்ப எடுத்தது, என்ன, யாரு, எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருந்து கல்லூரி மங்க மாதிரி அந்த ஆளு இதை கண்ணும் காணாம இருக்கிறாருன்னா அந்த ஆளை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணும். சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா இதை எடுத்தே ஆகும் சார். ஆனா இது வரைக்கும் அவங்களோட நேஷனல் பிரசிடென்டான தேவேகவுடா எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. 94 வயசு அவருக்கு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வயசும் இல்லை. ஆனா கர்நாடகாவில் வந்து அவரை பத்தி கூட நிறைய சர்ச்சைகள் இருக்கு, நிறைய ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. அவரும் அதிகாரத்துக்காக யார் யார் கூட கோயிலேஷன் வச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி சர்ச்சைகள் இருக்கு. ஆனா பெண்கள் விஷயத்துல ஹெச்டி தேவேகவுடா எப்பயும் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லை. ஹெச்டி தேவேகவுடா மேல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் இருந்தவர், அவர் மேலேயும் நிறைய சர்ச்சைகள் இருக்கு வேற வேற விஷயத்துல. ஆனா பெண்கள் விஷயத்துல அவரு எப்பயுமே இந்த மாதிரி நடந்துகிட்டு இல்லை. அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அந்த 94 வயசு முதியவர் இந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. கர்நாடகத்துல யாரும் அதை எதிர்பார்க்கல. அவர் இன்னும் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. இன்னும் அந்த அவனோட அம்மா வந்து ரியாக்ஷன் அவங்க அவங்களும் இது வரைக்கும் அவங்களும் ஜில்லா பஞ்சாயத்து மெம்பர் தான், அவங்களும் இது வரைக்கும் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. ஓகே, இப்ப இதுல பாஜக பிரதமர் மோடி அவங்க கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் இப்படி ஒரு வேட்பாளருக்கு
வந்து அங்க பிரச்சாரம் பண்றாரு. அந்த வீடியோக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா ஏற்கனவே எடியூரப்பா மீது ஒரு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுல பாஜகவினுடைய ஸ்டாண்ட் முழுக்க இந்த பாலியல் குற்றவாளியை காப்பாற்றுவது தானா, இல்ல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக உதவி ஐடியா இதெல்லாம் கொடுத்ததே பாஜக தானா? இல்ல சார், கர்நாடகத்துல பாக்குறது வேற. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. திராவிட மாடலை பத்தி உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு இப்ப அங்க கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ண அண்ணாமலை தலைமையில என்னென்ன கேட்மறித்தனம் பண்ணிட்டு இருக்கா. சாரி, இந்த வேர்டு அன்பார்லிமெண்டரி வேர்டை யூஸ் பண்ணும்போது தெரியல எனக்கு. என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆஸ் அ ஜெர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும், நேஷனல் வைடு இந்த மாதிரி அக்யூஸ்டுங்களை, அதாவது பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுற அக்யூஸ்டுகள்ல தப்பிக்க வைக்க பிஜேபி என்னென்ன வேலை செய்யணும் உங்களுக்கு. உத்தரப்பிரதேஷ்ல உன்னாவோ கேஸ் இருக்கலாம், ஆசிஃபா கேஸ் இருக்கலாம், ஜம்முல ஆசிஃபா கேஸ் இருக்கலாம், பிரிஜ்பூஷன் கேஸ் இருக்கலாம். இந்த கேஸ்ல எல்லாம் நடவடிக்கை எடுக்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்க வந்து பிரஜ்வல் ரேவண்ணாவை பிடிச்சி அரப் ஸ்டைல்ல தூக்குல போட்டுருவாருன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அது எப்படி சரியான வேர்டு கிடைக்க மாட்டேங்குது. அது எப்படி உங்களுக்கு தெரியும். அவங்க எப்பயுமே இப்ப பாருங்க, லாஸ்ட் வீக்ல ஹுப்ளியில ஒரு கொலை நடந்தது. அதாவது ஒரு முஸ்லீம் பையன் ஹிந்து பொண்ண காதலிச்சான். 2 பேருமே 2 வருஷமா காதலிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரோட நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டிருக்கான். நான் வேணா ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிடுறேன், உங்க பொண்ணை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பொண்ணு கேட்டிருக்கான். ஆனாலும் அவங்க மறுத்துட்டாங்க, இந்த மாதிரி மதம் விட்டு தரமாட்டேன்னு. அப்புறம் அந்த பையனோட அப்பனையும் அம்மாவையும் கூப்பிட்டு அந்த பொண்ணோட அப்பா வார்ன் பண்ணிருக்காரு, எங்க பொண்ணு விஷயத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க உங்க பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணையும் கண்டிச்சு வீட்டுல வச்சிருக்காங்க. ஆனா இந்த பையன் வந்து பொண்ணு என்ன சரியா அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற காரணத்தினால லாஸ்ட் வீக் ஹுப்ளியில அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வரும்போது சரமாரியா குத்தி கொன்னுட்டான். இந்த மாதிரி கேஸ் நடக்கக்கூடாது. இது ஒரு கிரைம். இந்த மாதிரி கிரைம் வந்து நாட்டுல நிறைய நடக்குது. லவ் பண்ணி பொண்ணு பெங்களூர்லயே 6 மாசத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு மூஞ்சில வந்து ஆசிட், ஒரு பையன் ஆசிட் அடிச்சிட்டான். பொண்ணும் ஹிந்து, பையனும் ஹிந்து, அதனால தப்பிச்சிட்டாங்க. ஒரு வேலை பையன் முஸ்லீமா இருந்தா அதுவே பெரிய இஷ்யூவா மாத்திருப்பாங்க. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு பொண்ணு இறந்தாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பொண்ணு ஹிந்துவா இருக்கணும், பையன் முஸ்லீமா இருக்கணும். அப்பதான் இங்க வந்து அரசியல் பண்ண முடியும், ஒரு மத அரசியல் பண்ண முடியும். 80% இருக்கிற ஹிந்துக்களோட ஓட்டை வந்து கன்சாலிடேட் ஒரு பக்கமா இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான் வந்து லாஸ்ட் 30-35 வருஷமாக பிஜேபி அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் வைடு அதைத்தான் பண்ணாங்க. கர்நாடகால அதைத்தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியால ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆட்சி பிடிச்சதே வந்து கர்நாடகால தான். இந்த மாதிரி கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணி தான் அவங்க ஆட்சியே பிடிச்சாங்க. அதனால நீங்க பிரதானி மோடி கிட்ட இருந்தோ இல்ல பிஜேபி சார்ந்த எந்த லீடர்கிட்ட இருந்தோ ஒரு நடுநிலையான ஒரு நியாயத்தை நீங்க இந்த விஷயத்துல எதிர்பார்க்கவே முடியாது. அக்யூஸ்ட் முஸ்லீமா இருந்தா அவங்க அவன் மேல என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே எடுப்பாங்க. ஆனா அக்யூஸ்ட் தன்னோட கட்சியிலேயே இருந்தா அல்லது தன்னோட கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அதை பத்தி கண்டுக்கவும் மாட்டாங்க, அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. நேத்து முந்தானேத்து சார் ஒரு 3, அதாவது 26ஆம் தேதி எலெக்ஷன், 25 24ஆம் தேதி கர்நாடகாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணப்ப கூட மோடி நேஹாவோட மரணத்துக்கு நீங்க எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நேஹாவை ஒரு முஸ்லீம் கொன்னுட்டான், இந்த மரணத்துக்கு நீங்க பதில் சொல்லணும், இந்துக்கள் எல்லாம் இந்த மரணத்துக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இதோட அர்த்தம் என்ன சார்? இப்போ பிரஜ்வல் ரேவண்ணா 3000 கேஸ்ல மாட்டியிருக்காரு. இதை பத்தி ஏன் பேசுறது இல்லை? நேத்து வந்தாரு, நேத்து 3 இடத்துல வந்து பிரச்சாரம். பெரும்பாலும் எல்லாரும் ஹிந்து பெண்கள் தானே? இதுவரைக்கும் வெளியே வந்திருக்க 50-55 பெண்கள் எல்லாருமே இந்து பெண்கள் தான். எல்லாமே கிளாஸ் செக் பண்ணியாச்சு யாருன்னு. எல்லாருமே இந்து பெண்கள் தான், வேற மதத்தினர் இதுல ஒருத்தரும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் வெளியே வர போற வீடியோக்கள்ல யாரு இருப்பாங்க நாங்க அதுக்கப்புறம் தான் சார் சொல்லுவோம். ஆனா இந்த இந்து பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாங்க இருக்கிறதே இந்துக்கள் காவலர்கள், இந்து பெண்கள், நாங்க மானத்தை காப்பாற்றுவோம், பெண்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்ற பிஜேபி கட்சியா இருக்கட்டும், பிஜேபி லீடரா இருக்கட்டும், அவங்களோட ஹெட் குவார்டரான மோடியா இருக்கட்டும், இதை பத்தி இதுவரைக்கும் பேசல. ஜேபி நட்டா, அதாவது நேஷனல் பிரசிடென்ட், பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட் ஜேபி நட்டா நேஹாங்கிற பெண்ணை போய் பார்த்து பேசிட்டு வராரு. அதாவது இந்த முஸ்லிம் பையனால கொலைக்கீடான நேஹாவோ வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்து
அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராரு ஜேபி நட்டா. இது வந்து ஒரு கிரைம், லவ் பண்ணியிருக்கான் பையன், ஒரு கிரைம், அன்பார்ச்சுனேட், இதெல்லாம் ஆகக்கூடாது. ஆனா நாட்டுல இந்த மாதிரி கிரைம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஆகக்கூடாது. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணா சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதைத்தான் எடுக்கலாமே தவிர வேற எதுவும் சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த இந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் அந்த அப்பா அம்மாவை பார்த்து பேசுறாரு ஜேபி நட்டா. இந்த விஷயத்துக்கு எதுக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இப்ப பாதிக்கப்பட்டிருக்க பெண்கள் எல்லாமே ஹிந்து பெண்கள் தான். 2 நாளா எல்லா மீடியா, சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எல்லா மீடியாவும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜேபி நட்டா, மோடி எதுக்கு இதை பத்தி பேசக்கூடாது? ஜேடிஎஸ் எங்களோட கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஜேடிஎஸ் கட்சிக்கு சேர்ந்த ரேவண்ணா பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு, குற்றம். இந்த நாட்டுல பெண்களை காப்பாத்தத்தான் நாங்க இருக்கோம். பெண்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க கொதிச்சு எழுந்துருவோம். அவனை எங்க இருந்தாலும் நாங்க புடிச்சிட்டு வந்துருவோம். நாங்க புடிச்சிட்டு வந்து சட்ட ரீதியா அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம். ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு மோடி, திரு மோடி அவரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அண்ட் அது அது வந்து அது எவ்வளவு பெரிய நகைச்சுவையான விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். மோடி அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாருங்கிறது கர்நாடகாவை விட தமிழ்நாடு கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கிற தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்னு நான் நம்புறேன். இதுல ஃபர்தரா இந்த புலனாய்வு குழு எப்படி விசாரணை நடத்துறாங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா, இந்த வழக்கு எந்த திசையில பயணிக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கை வந்து அம்பலப்படுத்தி பேசியதற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.